ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு பாசமிக்க சிறுவன் இருந்தான். அவன் தினமும் வீட்டில் உள்ள விநாயகர் சிலைக்கு பூசணிக்காய் சுட்டி வைத்து வழிபடுவான். ஆனால் அந்த வீட்டில் ஏழ்மை அதிகமாக இருந்தது. ஒருநாள் அந்த சிறுவன் பசியுடன் இருந்தாலும் வீட்டில் இருந்து ஒரே பூசணிக்காயை வெட்டிச் சுட்டு அதில் சிறிது பகுதியை விநாயகருக்கு நிவேதனம் செய்தான். அந்த இரவு அந்த சிறுவன் கனவில் விநாயகர் வந்தார். அவர் சிரித்தபடியே கூறினார், நான் பூசணிக்காயை விரும்புகிறேன், ஆனால் நீ பசிக்கும்போது கூட எனக்கு அளித்தது என்னை மிகுந்த மகிழ்ச்சியடைய செய்தது. உண்மையான பக்தி இதுவே. அடுத்த நாள் காலை அந்த சிறுவன் விழித்தபோது வீடு முழுவதும் வண்ண மலர்கள், பழங்கள் மற்றும் நிறைய உணவுகள் இருந்தன. கிராமவாசிகள் வந்து கொண்டு, நீண்ட நாட்களாக காணப்படாத விநாயகரின் அருள் இங்கு இன்று விளங்குகிறது என்று கூறினார்கள்.